அப்ப ஒரு நாள் நிக்கிறீங்க, 2 நாள் நிக்கிறீங்க, 3 நாள் நிக்கிறீங்க. நீங்க நிக்கிற மாதிரி விவசாயி நிக்கிற மாதிரி இயற்கை நிக்குமா? வடகிழக்கு பருவமழை நிக்குமா? ஏன்னா ஒரு பிரிகாஷன் அரசு வேணா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். திமுக அரசாங்கம் பிண்டங்களுக்கு மாலை செல்வதற்கும் பிணத்தை கணக்கிடுவதற்கு மட்டும்தான் லாய்க்கு தவிர வருமுன் காப்பதற்கு லாய்க்கற்ற அரசு இந்த அரசு. ஏற்கனவே கரூர் கம்பெனி கரூர் பிரச்சனையை சொன்ன 41 பேர் இறந்திருப்பியும் பிரிகாஷனா அவங்க போலீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் காப்பாத்திக்கலாம்னு சொன்னோம். கள்ளச்சாராயம் பின்னாடி அதுவே நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கேயும் வடகிழக்கு பருவமழை இன்னைக்கு தொடங்கும் தெரியாதா? சின்ன பிள்ளைல இருந்து 4.5 வருஷமா இருக்கிறீங்க. வடகிழக்கு பருவமழை சொல்றாரு தொடங்குற நாள் அன்னைக்கே தொடங்கிருச்சு. சரி, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு தொடங்குற பார்த்தா ஆனா அன்னைக்கே தொடங்கிருச்சு. அன்னைக்கே தொடங்கினாலும் நீங்க என்ன அரசு பணி அரசு எந்திரம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? வடகிழக்கு பருவமழை 2 நாள்ல தொடங்க போகுது. அதுக்குள்ளேயே ஒரு நெல் கூட ரோட்ல இருக்கக்கூடாது. முதல்ல லாரில ஏத்து, முதல்ல கிடங்குல கொள்முதல் நெல்ல குடோன்ல டம்ப் பண்ணு. ஃபர்ஸ்ட் அதை பாதுகாப்புங்க. நான் சொல்றேன், நீ பணம் தரல, அதுல விவசாயியோட 100 நாள் உழைப்புங்க. அது ஒரு விவசாயியோட 100 நாள் உழைப்பு. ஒரு அம்மா அழுதுன்னு சொன்னாரு செட்டப்புன்னு, அந்த அழுத கண்ணீர் ஒரு விவசாயி இருந்து பார்த்தவனுக்கு தான் தெரியும். பான் வித் சில்வர் ஸ்பூனுக்கு தெரியாது. கரூர்ல 42 பேர் செத்த பிறகு உல்லாச சுற்றுப்பயணம் போனவனுக்கு தெரியாது அந்த வலி.